குழந்தையோட 4th பர்த்டே. ஸோ வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அவனுக்கு ஸ்பைடர்மேன்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் பர்த்டே பாட்டு பாடிக்கிட்டே அவனுக்காக அந்த ஸ்பைடர்மேன் பலூன் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சேன். அவன் ரொம்ப ஹாப்பி கண்ணு திறந்தோடனே. ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி பலூன்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏகப்பட்ட பலூன்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருப்போம் எப்போவுமே அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னா. ஏதோ எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன சர்ப்ரைஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் அவர் பேசுகிறது கேளுங்க. ஹாப்பி பர்த்டேவா? யாருக்கு? பாப்பாக்கா? என்ன பண்ணணும் இப்போ? டெக்கரேஷன் பண்ணுமா? ஹாப்பி பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே. இந்த ரிப்பன்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் பலூன்ஸ் வாங்கி வீட்டிலே பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டேவே வந்து அவன் ஆக்சுவலாக பிறந்ததே ஃபர்ஸ்ட் லாக்டவுனில். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தது செகண்ட் லாக்டவுனில். ஸோ பெருசாக வந்து கிராண்டாக பர்த்டே பண்ணுறதுக்கான விஷயம் எதுவும் கிடைக்கல. சரி அட்லீஸ்ட் 5th பர்த்டே நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுட்டு ஸோ இந்த 4th பர்த்டே அதே மாதிரி அதே வாலில் தான் நாங்கள் பண்ணுறோம். 4 பர்த்டே பார்த்துருக்கு இந்த வால் டெக்கரேஷனு. ஸோ எல்லா பர்த்டேவும் நான் காட்டுறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிராண்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பர்த்டே பாருங்கள். ஸோ அவருக்கு வந்து இத்தனை வருஷம் வந்து எப்போவுமே தூங்கிடுவார். ஏஞ்சி வரும்போது தான் சர்ப்ரைஸாக இருக்கும் இந்த டெக்கரேஷன். இந்த பாருங்கள். பட் இந்த தடவை அவரே சேர்ந்து டெக்கரேட் பண்ணார். ஸோ ஒவ்வொரு வருஷமும் விஷயங்கள் மாறிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ இந்த வருஷம் ஒரு ஸ்கூல் சேர்க்க போகிறோம். ஒவ்வொரு தடவையும் அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி தான் வந்துட்டு இருந்தான். ஸோ இந்த தடவையும் அப்போலோவில் அட்மிட் ஆகி தான் வந்திருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஃபீவர் வந்து ரொம்ப ஹை ஃபீவர் வந்து பிரச்சனை ஆகிடும் அவருக்கு. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக பார்த்துக்கணும். ரொம்ப அன்ஹெல்த்தி அவர். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் யாரையும் க்ரௌட்லாம் கூப்பிடாமல் வீட்லேயே தான் நாங்கள் பண்ணிப்போம். அவன் வளர்கிற வரைக்கும் நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டோம். அவ்வளோ பயம் எங்களுக்கு. ஸோ எங்களோட சந்தோஷம் இவ்வளோ தான். பார்த்துக்கோங்க. எங்களோட சின்ன உலகம் அவர். ஸோ எல்லோரும் வந்து மணி கொடுத்துட்டாங்க. கிஃப்ட் எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். அவன் ரொம்ப நாளாக அந்த ஜீப் கார் மாதிரி வேணும், அதை உட்காந்து ஓட்டுறது கேட்டுட்டு இருந்தான். பட் அது வந்து ஒரு 10,000 ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட்லிலாம் வேணான்னு சொல்லிட்டு டேபிள் சேர் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா மதியமே பிரியாணி வாங்கி வீட்டிலே சூடு பண்ணி பேக் பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணி, எக்குலாம் வீட்டில் வச்சு. ஸோ இந்த மாதிரி அங்கே பாண்டி பஸாரில் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு குழந்தைங்க வச்சுருக்கிற அம்மாக்களுக்கெல்லாம் போயிட்டு பிரியாணி கொடுத்துடணும் அவன் கையால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 பார்சல் மட்டும் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து அழகாக செஞ்சோம் தான் நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் தென் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எஸ்எஸ் ஹைதராபாத்லேருந்து ஒரு 3 பார்சல் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஒரு மட்டன் பிரியாணியை 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு வருது. ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக. ஸோ சென்னையில் எஸ்எஸ் ஹைதராபாத் மட்டன் பிரியாணினா ஃபேமஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஊர் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஒரு பேக் வாங்கினீங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. ஸோ ஒரு ஃபேமிலியே நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். போன வருஷமும் வந்து பெருசாக நாங்கள் வந்து செய்யலை. டெக்கரேஷன் பண்ணி கேக் கட் பண்ணி விட்டோம். யாருக்கும் சாப்பாடும் போடல. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வருஷம் கழித்து எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம். ஏன்னா ரம்ஜான் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்தது. அப்போ கூட நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருவோம், அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த வருஷம்தான் சரி கண்டிப்பாக சாப்பாடு எல்லாேருக்கும் போட்டு சாப்பிட வச்சு தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாேருக்கும் சாப்பிட வச்சு அனுப்பணும். ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்தது. இந்த விஷயம் பண்ணும்போது எங்கள் அண்ணனுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. எங்கள் அண்ணன் வந்து இல்லை நம்மளும் வீக்லி இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல குட் ஃபீல் இருந்தது எங்கள் எல்லாருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியோடு சாப்பிடுங்க எப்போவுமே வீக்லி ஒன்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.